எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான காடை ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 காடையை வாங்கி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்ல காடை கூட படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து காடையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருந்த காடையை ஒன்றா சேர்த்துக்கலாம். காடை ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு காடையை மட்டும் நான் 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். காடையை நம்ம முழுசாகவே போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது 2 சைடுமே நல்லா ஈவனாக பொரியணும். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் காடையை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போது காடையை ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே ஒட்டிட்டு இருந்த மசாலாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி காடையிலையும் சால்ட் ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 4 மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டைட்டில்லே சொன்ன மாதிரி இது காரசாரமான காடை ரோஸ்ட். ஸோ பச்சை மிளகாய் வாசத்தோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா கொஞ்ச நேரம் வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்புறமா இதில் சின்னதாக நறுக்குன 150 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரமே வதங்கிடும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அடுத்து இதில் 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் ஃப்ரை பண்ண காடையும் சேர்ந்து குக் ஆகும்போது நல்ல கலர் கிடைக்கும். ஸோ காடை எல்லாமே மசாலா கூட படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணிலாம் வற்றி நல்லா சுருண்டுருச்சு. சூப்பரான காரசாரமான காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே காடையை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், இடியப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.